வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தருமபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் 55 வட்டங்களில் உள்ள 110 கிராமங்களில் வறட்சி தணிப்பிற்கான சிறப்பு உதவி திட்டம் 2024-25 ஆண்டு முதல் 110 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் பயிர்களின் விவரங்களை கணக்கிடுவதற்கான மின்னணு முறையிலான பயிராய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை கொண்டு 2024-25 ஆண்டு முதல் இணைய வழியில் விவசாயிகளுக்கு அடங்கல் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பனைப்பொருள் வளர்ச்சி பனை மேம்பாட்டு இயக்கம் தமிழ்நாட்டில் பனை மரங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதை அரசு கவனத்தில் கொண்டு பனை மரங்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்கும் பொருட்டு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பனை மேம்பாட்டு இயக்கத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 47 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டதுடன் 950 நபர்களுக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் கருவிகளும் அளிக்கப்பட்டு 350 மகளிருக்கு பனை ஓலை பயிர்கள் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் கருவிகளும் வழங்கப்பட்டன. 2024-25 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடப்படும். மேலும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 200 பனை தொழிலாளருக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கட்டு, பிற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளும் 100 மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உரிய கருவிகளும் வழங்கப்படும். இதற்கான 1,14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2024-25 ஆண்டில் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டுவளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளின் கீழ் 42,281 கோடியே 87,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவர்களின் பெருந்தலைமையை புறநானூற்று பாடலில் பறகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவல் மாக்கள் உணக்கொல தீர்ந்தன குறித்துமாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து விதைக்காக விடப்பட்டிருக்கும் திணையையும் விருப்பத்திலும் உரையிலிட்டு இடித்து சமைத்து உணவு அளிப்பவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் உன்னத பண்பை உணர்த்துகிறது. வறிய நிலையில் இருந்தாலும் பெருந்தன்மையோடு இருக்கும் இத்தகைய உழவர் பெருமக்களின் நலனை பேணி காக்கும் அரசுதான் நம் அரசு. வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல் ஒரு நாட்டில் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்க இந்த மாமன்றத்தில் கடந்த ஆண்டுகளைப் போலவே தமிழ்நாட்டின் 4ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்தும் அரிதான பொன்னான வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு என மனதமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.